நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஜயராஜா குளத்தூரில் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1242வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா, சாயந்தரத்தில் திங்க் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் எழுத்தாத்து செய்தியெல்லாம் 50 பேர் கூட பார்க்க மாட்டேன்ற வருத்தமான விவகாரம். சரி, என்ன பேசலாம் போது, இன்றைக்கி சனிக்கிழமை, வசந்த நவராத்திரி 3வது நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை இஸ் மென்ட் ஃபார் பத்திரகாளி, தட்சிணகாளியார் பத்திரகாளி. என்னோடய குலதெய்வம் பத்திரகாளி, வடக்கஞ்சேரின்ற ஊர். நான் முன்னாடி 2-3 தடவை பேசியிருக்கேன் அதை. பட் ஸ்டில் அம்மாவோட ஆக்கியினால் உட்காந்துட்டேங்க. நான் சாமி ரூமில் வழக்குக்கு பின்னாடி மாட்டிருக்க படத்தை சரி நான் தான் போய் எடுக்கணும். அதை இப்போ பொண்ணு கடை கோச்சிப்போம், ஒரு வேலை இல்லை உனக்குண்டுவா. என்னடா செய்யாது? ரகுநம்பூதிரி இருக்கார் பள்ளியரக்காவில், வடக்கஞ்சேரியில். அவர் சொன்ன உடனேயே ரகுநம்பூதிரி ஒரிஜினல்லாம் கிடையாது, நம்மக்கிட்ட ட்ரா பண்ணி தான் படத்தை அனுப்புங்க, போது பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு. என்கிட்ட அரியத்துறையிலையோ நம்ம பார்த்த கிரகத்துலேயோ கலர் ஃபோட்டோ இருக்குது, ட்ரா பண்ணியிருந்து. இந்த மூலஸ்தானத்தை எடுக்க மாட்டேன், தாரூரில் பண்ணிடுற விக்கிரகம். அது வடக்கு பார்த்து உட்காந்துருக்கம்பாள், 8 கையோடு உட்காந்துருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த குலதெய்வத்தை பற்றி தேடும்போது எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா போனதில்லை, அம்மா போனதில்லை, எல்லாம் வெங்கடேஸ்வரர் கோவில் தான் சொல்லுவாள். மதுரை வீரன் சொல்லுவாள். ஆண் தெய்வத்தில் மதுரை வீரன், பெண் தெய்வம் பகவதி. இந்த பகவதின்ற இது கான்செப்டு எனக்கு மட்டும்தான் உதயமாச்சு. அதையும் சொல்கிறேன் நான். அவனருளாலே அவன் தாளி வணங்கின்ற மாதிரி அம்பாளுடைய அருட்கடாட்சத்தினால் இழுக்கப்பட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் சொல்கிற, நம்ம பெரிய மனுஷாலாம் பார்க்கறதுக்கு போகும்போது மகான்களை முகாத்து வாசலில் நான் 3 தலைமுறையாக வெயிட் பண்ணுறேன்ற பாருங்கள். எப்பேற்பட்ட பிரதேவத்தை எனக்கு அனுப்பு புரிஞ்சுக்காண்டு 3 தலைமுறையாக வெயிட் பண்ணி யாருமே என்னை கூப்பிடல, நீ தாண்டா கண்ணை கூப்பிட்ட, நான் உடனடியாக நுழைஞ்சேன்ற. அது அவளுக்கு சிறந்த தாழ்ந்து பல கோடி பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ண மாதிரி நினச்சிட்டு நான் ப்ரொசீட் பண்ணுற சப்ஜெக்டில் பல தடவை 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை மதுரை வீரன் தெரியுது வர ஒரு பெண் தெய்வம்னு சொல்கிறது. ஏன்னா எங்கே போனாலும் பகவதி பின்னாடி தெரியுதான்னு சொல்லிடுவா எல்லாரும். எங்கள் அம்மாட்ட கேட்டால் பகவதியே தெரியாதுடாண்டுவா. பாலக்காடு யாரும் போனது கிடையாது, வெங்கடேஸ்வரன் கோவிலுக்கு மொட்டை அடிக்கி தான் போவா தவிர. எங்கள் அம்மாவோட மாமியார் நாகலட்சுமிண்டு எல்லா பெண்கள் எடுத்து எல்லாம் வைத்தீஸ்வரன் கோவில். நாங்கள் ரிக்வேதக்காரன் வடதேச படமாக பெண்களை எடுத்தது முழுக்க வைத்தீஸ்வரன் கோவில் எடுத்தனால எங்கள் பாட்டி நாகலட்சுமி பாட்டி கட் பண்ணிட்டா, பாலக்காடு லிங்கே கட் பண்ணிட்டாவோ. வேணான்னு ஆத்துக்கார் போன பிறகு இங்கே வந்துட்டா, இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு. இப்போ சதாபிஷேகம்னு ஹோட்டல் இருக்குது வைத்தீஸ்வரன் கோவிலில், அங்கே தான் பழைய அக்ரஹாரம் இருந்தது. அந்த வீடுகள்லாம் நான் போய் தேடி இருக்கேன் நான், பைத்தியக்காரனாட்டோம் அந்த காலத்தில். அப்படிலாம் இருக்கும்போது முக்குடி வெங்கட்ராமையர் இருந்தார். அப்போ ஏன் சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்போ வந்துட்டோம் திருப்பி இங்கே பாலாஜி குமரன் நகரில் இருக்கான் அவன். அவர் ஒரு பெரிய சிறுவாச்சூர் மதுரகாளி உபாசகர். அவர் 5 எலுமிச்சம்பழம் வாங்கி தர சொன்னார். 150 ரூபா நோய் சார்ஜ் பண்ணார் அந்த காலத்தில். 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எழுதியே கொடுத்துட்டார். இந்த குடும்பம் பாலக்காட்டை சேர்ந்தது, பெண் சொத்து சேர்ந்த குடும்பம், அதெல்லாம் சொல்லி பள்ளியரக்காக பகவதின்னு ஒரு பகவதி வடக்கஞ்சேரின்ற ஊரில் இருக்குலாம் எழுதிட்டார். அப்போ எங்கள் ஆத்துக்கு சபரி கேட்ரிங் சந்திரன் வருவான். வடக்கஞ்சேரி தானே சாமி, எங்கள் ஊர் தான் அதுன்ட்டான். அது WA வடக்காஞ்சேரி, திருச்சூர் பக்கத்தில் இருக்குது. முட்டாள்தனமாக எல்லாம் மூட்டை கட்டி நாங்கள் ட்ரெயினில் போய் புக் பண்ணிவிட்டு நான் மனைவி பசங்க எல்லோரும் திருச்சூரில் போய் இறங்கிறோம். காரில் போனால் அங்கே மெயின் ரோட்லேருந்து டவுனில் இறக்குறது, அப்படியே தூரத்தில் கோவில் தெரியுது. சத்தியமாக நடந்தது என் லைஃப்பில். அம்பா சொல்கிறா, ஐ கம் டு ராங் பிளேஸ்ட்டாகிட்ட. என் முன்னாடி சொன்னால் கத்துறா, எனக்கு வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு திட்டுறா. இந்த மாதிரிலாம் ஆகி அப்புறமா 5 வருஷ காலம் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே அலோவ் பண்ணல அம்பாள், அலோவ் அம்பாளுடைய காருண்யம் இல்லாமல் நம்ம போகவே முடியாது கிட்ட. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு தான் இந்த இதுக்கும் சரி பாலக்காடு போய் இறங்கிட்டோம், வேனில் போய் இறங்கியிருக்கோம், ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம்.
கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து ராமசாமின்னு சென்கோபன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர், ஒரு நம்பூதிரி. அவர் வந்து சொன்னார், இந்த வடக்கஞ்சேரின்ற இடம் இருக்குது, அங்கே தான் பிராமண பூஜை, அந்த ஊரில் இறங்கின உடனே ஷாக் அடிக்கும் உங்களுக்கு பாருங்கன்னாரு. காரை விட்டு இறங்கி காலை வைக்கிறன் தரையில் சர்ன்னு இழுத்துது. சரி அம்பாளுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கவுரு மூடிட்டா. சாயந்தரம் 5 மணிக்கு தான் திறப்பேன்றா. திரும்பியும் ஒரு சுற்று எல்லா சாமான்கள்லாம் வாங்கிட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தபஸ் கடந்து சாயந்தரம் தான் தரிசனம் ஆச்சு. சொல்கிறேன், அம்பாளுடைய காருண்யம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பணம் இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். ஷி வாஸ் நாட் அலோவிங் மீ டு கோ தேர் ஃபார் 5 years. ஜஸ்ட் இமேஜின். எல்லா வசதிகளும் இருந்தது, பணம் இருந்தது, போத்து விடலை. அதுக்கப்புறம் 5 தடவை போயிட்டு வந்தேன் வடக்கஞ்சேரிக்கு. இப்போ பாருங்க, அம்பாள் பேச சொல்கிறா. இன்றைக்கி சனிக்கிழமை, அம்பாளுடைய நாள். இன்றைக்கி பத்ரகாளியோட நாள். பள்ளியக்காக பகவதி 8 கரங்களோட உட்காந்துட்டுருக்கா. தாரு கிட்டத்தட்ட 6 அடி உயரம். அது கனவுலேயே காமிச்சிட்டா. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல காமிச்சிட்டா. இப்படி எந்த ஊரும் தெரியாது எனக்கு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்க லைஃப்பில். இப்போ பாருங்க, இதுதான் கோவில். கோவிலில் முன்பக்க தோற்றம், பின்பக்கத்தில் தான் கருவறையெல்லாம் இருக்குதுல்ல. இது வந்து மூலஸ்தான கிரகம், அந்த காலத்தில் எடுத்தது. தாரூரில் பண்ணிந்து இதுக்கு மேலே கவசம் ஜாத்திரா ஆவா. இப்போ திஸ் இன் ஆர்ட். எட்டுக்கே அம்பாளை வரைஞ்சிருக்கா. மேலே ஒரு கையில் நாகம் இருக்குது, ஒரு கையில் சூலம் வச்சுருக்கா, இன்னொரு கையில் வந்து ஒரு இது வாட்டருக்கு கம்பு மாதிரி இருக்குது. அசுரோட தலை இருக்க ஒரு கையில், கொடுவாள் ஒரு கையில் வச்சுட்ருக்கா. இந்த பக்கத்தில் நாகம், கேடயம், மணி, கபாலம், வலக்காலத்தை போட்டு இடக்காலம் படிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா அம்பாள். இது அப்படியே வரைஞ்சிது. அது தாரு விற்கிறத அப்படியே வரைஞ்சிருக்கா. இவ்வளோ ஆச்சு. 5வது நிமிஷத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டாரு. ஃபோன் பண்ணி சொன்னோடனே ரகு நம்பூதிரி, சார் ஒரிஜினல் எடுக்க முடியாது, இது வரைஞ்ச ஆற்று, நான் பல அனுப்பிச்சார். அதாவது எங்கள் 3 பிரதேசத்தில் நாங்கள் 3 பேர், விஆர் பாலன், விஆர் கல்யாண்ராமன், நான் சந்திரசேகரன். எனக்கு தான் வந்து அம்பாள் வந்து இந்த அனுகிரகம் புரிஞ்சா. இப்போ என்ன சொல்ல போகிற மாமா நினச்சிக்கலாம் நீங்கள். இந்த சர்வமங்கலா ராஜராஜேஸ்வரி படத்தில் அங்கந்தூரில் தேவி நாமாவளி ஒரு புத்தகம் போட்டிருக்கா. வேறு யாருமே போடல. அது மாதிரி எல்லா நாமாவளியும் லகுவாக போட்டிருக்கா. ராமலிங்கம் அம்மா தான் போட்டிருக்காரு. அதை ரொம்ப இதில் வந்து இந்த பத்திரகாளிக்கு தெரியா இல்லை ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். தசமகா வித்யாவில் கூட தட்சிணகாளி இருக்குது, பத்திரகாளிக்கு இல்லை. பட் இதில் பத்திரகாளி இருக்குது. ஸோ சாட்டர்டே இருக்கிறனால இந்த பத்திரகாளி அஷ்டோத்திர ராமாவளியே படிக்கிறேன். ஓம் பத்ரகாளியே நமக, ஓம் காமரூபாய நமக, ஓம் மகாவித்யாய நமக, ஓம் யசஸ்வினியே நமக, ஓம் மகாஸ்ராயாய நமக, ஓம் மகாபாகாய நமக, ஓம் தக்ஷயா திபோதினி நமக, ஓம் ருத்ரகோப சமுத்பூதாய நமக, ஓம் பத்ராய நமக, ஓம் முத்ராய நமக, ஓம் சிவாங்கரிய நமக, ஓம் சந்திரிகாய நமக, ஓம் சந்திரவதனாய நமக, ஓம் ரோஷாத்தம் ஸ்ராட்சசோபினி நமக, இந்திராதீமன்யே நமக, ஓம் சாந்தாய நமக, ஓம் சந்திரலேகாபுஷாய நமக, ஓம் பக்தார்த்திஹாரிணி நமக, ஓம் முக்தாய நமக, ஓம் சண்டிகானந்ததாயினி நமக, ஓம் சௌதாமினியே நமக,
ஓம் சுதாமூர்த்தியை நமக, ஓம் திவ்யாலங்கார பூஷிதாய நமக, ஓம் சுபாசினிய நமக, ஓம் சுநாதனாய நமக, ஓம் திரிகாலஜ்ஞாய நமக, ஓம் துரந்தராய நமக, ஓம் சர்வஜ்ஞாய நமக, ஓம் சர்வலோகேஸ்வரி நமக, ஓம் தேவயோனிய நமக, ஓம் அயோநிஜாய நமக, ஓம் நிர்குணாய நமக, ஓம் நிரங்காய நமக, ஓம் லோக கல்யாண காரிணி நமக, ஓம் சர்வலோக பிரியாய நமக, ஓம் கௌரியே நமக, ஓம் சர்வ கர்ப்ப மர்தினிய நமக, ஓம் துவைஜோபத்திய நமக, ஓம் மகாமாத்ரே நமக, ஓம் கோடி சூரா சமப்பிரதாய பிரபாவே நமக, ஓம் வீரபத்ர கிருதானந்த போதினே நமக, ஓம் வீர ஷிபிதாய நமக, ஓம் நாரதாதி முனிஸ்தாய நமக, ஓம் நித்யாய நமக, ஓம் சத்யாய நமக, ஓம் தபஸ்வினிய நமக, ஓம் ஞான ரூபாய நமக, ஓம் கலாதீதாய நமக, ஓம் பத்மாபீஷ்ட பலப்பிரதாய நமக, ஓம் கைலாசநிலையாய நமக, ஓம் சுப்ராய நமக, ஓம் ஷமாய நமக, ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் சர்வமங்களாய நமக, ஓம் சுத்த வித்யாய நமக, ஓம் மகாசக்தியை நமக, ஓம் காமினிய நமக, ஓம் பத்மலோச்சனாய நமக, ஓம் தேவப்பிரியாய நமக, ஓம் தைத்தியகந்திரிய நமக, ஓம் தக்ஷ கர்ப்பபகாரி நமக, ஓம் சிவசாசர நகர்த்தாய நமக, ஓம் சைவானந்த விதானிய நமக, ஓம் பவபாச நிகந்திரிய நமக, ஓம் ஸ்வனாங்க சுந்தரிய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் மகாகாளிய நமக, ஓம் பீஷ்ணாய நமக, ஓம் சுரேஸ்வராய நமக, ஓம் மகாரத்னாய நமக, ஓம் யோகநித்ராய நமக, ஓம் பிரக்ஞாய நமக, ஓம் வார்த்தாய நமக, ஓம் கிரியாவத்திய நமக, ஓம் புத்திரபௌத்திரப்பிரதாய நமக, ஓம் சாத்மாய நமக, ஓம் ஷேனாயுக்த சுகாஷிண்ய நமக, ஓம் சம்பவே இச்சாய நமக, ஓம் கிருபாசந்தியவே நமக, ஓம் சண்டிய நமக, ஓம் சண்ட பராக்கிரமாய நமக, ஓம் சோபாய நமக, ஓம் பகவத்திய நமக, ஓம் மாயாய நமக, ஓம் துர்காய நமக, ஓம் நீலாய நமக, ஓம் மனோகத்திய நமக, ஓம் கேசரிய நமக, ஓம் கட்கிணிய நமக, ஓம் சக்கரஹஸ்தாய நமக, ஓம் சூலவிதாரி நமக, ஓம் சுபனாய நமக, ஓம் சக்திஹஸ்தாய நமக, ஓம் பாதசஞ்சாரி நமக, ஓம் பராய நமக, ஓம் தபஸ்சித்தியப்பதாய நமக, ஓம் தேவி நமக, ஓம் வீரபத்ர ஹயத்ரி நமக, ஓம் தனதானியகரிய நமக, விஸ்வாய நமக, ஓம் மனோன்மாலின்யஹாரிணி நமக, ஓம் சுனக்ஷேத்ரோத்பவகாராய நமக, ஓம் வம்சபிருத்திகை பிரதாயினி நமக, ஓம் பிரம்மாதி சுரசம்சேபியாய நமக, ஓம் சாங்கரிய நமக, ஓம் பிரியபாஷினி நமக, ஓம் பூத பிரேத பிசாசி ஹாரிணி நமக, ஓம் சுமனஸ்வினிய நமக, ஓம் புண்ணியக்ஷேத்திர கிருதாவசாய நமக, ஓம் பிரத்யக்ஷ பரமேஸ்வர நமக, ஓம் இது பத்ரகாளி அஷ்டோதசதநாமாவளி சம்பூர்ணம் அப்படி முடிகிறது. இது வந்து தேவி நாமாவளின்ற புஸ்தகத்துலேருந்தே அவள் வெளியிட்டிருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. இதில் வந்து எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் கர்க்கமாலாக எல்லாமே இருக்குது. இதில் லலிதா திதி, லலிதா சாஸ்திரநாமாவளி, சரஸ்வதி சாஸ்திரநாமாவளி, லக்ஷ்மி சாஸ்திரநாமாவளி, ஷியாமளா, வாராகி எல்லா சாஸ்திரநாமும் இருக்குது இதில். அதே மாதிரி தசமகாவித்யாவது எல்லாம் கவரேஜ் ஆகிருக்கு. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி வச்சுக்க வேண்டிய புஸ்தகம் அது. இது வந்து ரங்கநல்லூரில் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்தில் கிடைக்கிறது. யாருக்கு தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ஆர்டர் அண்ட் கெட் இட். இந்த மாதிரி அம்பாளை என்னை ஆட்கொண்டான்னு சொல்லி இந்த பதிவை நிறைய செய்கிறேன். அதாவது குலதெய்வத்துக்கு மிந்தி எதுவுமே கிடையாது. அவள் வந்து அனுக்கிரகம் பண்ணணும் ஆசை ஆரம்பிச்சா அவள் நினச்சிட்டான்னு வருஷிச்சிடுவாள் நமக்கு. எனக்கு நிறைய தடவை அனுபவம் இருக்குது இந்த சப்ஜெக்டில் எனக்கு. அதுக்காக இன்றைக்கி நீ பேசுகிற மாதிரி ஐடியாவே இல்லை சப்ஜெக்டு. திடீர்னு சொல்லி பேசுன்றா. ஸோ அதை மறக்க முடியாது என்னால். அதனால தான் கவர் பண்ணேன். ஒவ்வொரு சனிக்கிழமையாக இருந்தது. சரி, நாளைக்கு மாதங்கி வந்துடும், சண்டே எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இதை கவர் பண்ணி
அப்படியே குலதெய்வத்தை பற்றி எல்லோரும் கொஞ்சம் ரீகால் பண்ணோன்னு சொல்லி பல குடும்பங்களில் பிரச்சனையே குலதெய்வத்தை தான். குலதெய்வத்துக்கு நம்ம ட்ரை பண்ணவே மாட்டேன்றோம், தானே வந்து நிற்காது எல்லா இடத்துலையும். ஏதோ நம்ம பண்ண புண்ணியங்கள் முட்டைக்குறை தொட்டவர்க எனக்காக எட்டி காமிச்சிது. ஸோ அதை கட்டியாக காலை பிடிச்சிக்க வேண்டியதான், நம்ம விடக்கூடாது சொல்லி. அதனால தான் எங்கள் ஆற்றுல கீழே மதுரை வீரனுக்கு தனி சன்னதியே கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அடி மேலே இருக்கும் வேணும். அது வெள்ளையம்மா பொம்மையோடு இருக்கும், தனி கோவில், தனி கலசத்தோடு இருக்கும். நடுவில் பகவதி ரேணுகா பரமேஸ்வரி முகத்தை வச்சுருப்பேன். ஆனால் பகவதி தான் ஆவாகனம். இந்த பக்கம் சௌபாகிய கணபதி. 3 சன்னதி கீழே இருக்குது. மேலே அதுக்கு உண்டான விக்கிரகங்கள்லாம் வேறு இருக்குது. ஏன்னா முடியலன்னு தவிர நான் குருக்களை வச்சு பூஜை பண்ணிக்கிறேன் முடியாத நேரத்தில். ஸோ இதெல்லாம் சொல்லி பூஜை சத்தம் வீட்டில் கேட்டுட்டே இருக்கணும். மணி சத்தம் கேட்கணும். இந்த மணி சத்தம் கேட்டால இந்த துஷ்சகுணங்கள், இந்த பூதே பெய்த பிரசாதத்தில் ஓடிவிடுமா. எந்த ஆற்றுல மணி கேட்குறதோ, மணி சத்தம் கேட்குறதோ, கெட்ட துஷ்ட சக்தியை ஓடி போயிடும். வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போன ரமணி குச்சி சொல்லுவார். வீட்டில் தாரித்திரியம் ஒழினோன்னே சாம்பிராணி போன பால் சாம்பிராணி வெள்ளி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் சாயந்தர வேளையில் போடுங்கோ. எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கட்டும். ஏதாவது தேவையில்லாததெல்லாம் வீட்டை ஆக்கிரமிச்சா ஓடி போய்டும் அதெல்லாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.